நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று காலை முதல் பரவலாக கனமழை பெய்தது. அங்கு 12 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தொடர் மழை எதிரொலியாக முத்துப்பேட்டை, அலையாத்திக்காடு பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே வீரநகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் அவதியடைந்தனர். தேங்கிய மழைநீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது புதுசாக இந்த மழை பெஞ்சு தொடர்ந்து 5 நாளா மழை பெஞ்சு 6 நாளா மழை பெஞ்சனால இருக்கிற கிராமத்தில் இருக்க தண்ணி அந்த வழியாக கிளம்பிட்டு வந்துட்டு இந்த வாய்க்கா வேற துண்டு மூடி விட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த தண்ணி அகதி மேலே ஏறிக்கிட்டு தான் வருது. இந்த உடனே இந்த வெங்காய தாம்பரை தூர பண்ணி இந்த வாய்க்கா எடுத்து விட்டு செஞ்சு விட்டோம்னா நாங்கள் வாழலாம். இந்த அதிகாரி கவனம் பார்த்து எங்களுக்கு செஞ்சு விடணும் தான்மோட வேண்டி கேட்கிறோம். இந்த வருஷம் தண்ணி ஏறி இருக்கு. ஏன்னா அந்த வாய்க்கா அப்படி மூடி கிடக்குது. அந்த கொட்டை செடியெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் அப்படியே கிடக்கு. பாதியில எடுத்து இந்த அதோட இப்படி போயிட்டாங்க. இன்னும் பாதி எடுக்கவே இல்லை. தண்ணி அந்த தண்ணி வருது, கிராம தண்ணி தேண்டிட்டு இங்கே தான் வருது. எங்கள் வீடு வாசலெல்லாம் தண்ணி உள்ளே புகுந்துருச்சு. பாம்பு பூச்சியில் பிள்ளைங்க தூங்க முடியல. தண்ணியில் இல்லாத பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல், பிள்ளை கரண்ட் இல்லாமல், ரோடு இல்லாமல் தண்ணியில் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதல் பரவலாக கனமழை பெய்தது. டேனிஷ் கோட்டைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் வீடுகளுக்குள் முடங்கினர். பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தொடர்ந்து விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. மாநகராட்சி சார்பில் ஆங்காங்கே மீன் மோட்டார்கள் மற்றும் வாகனங்கள் மூலம் நீரை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. லூர்தம்மாள்புரம் பகுதியில் ஓடையில் ஏற்பட்ட அடைப்பால் தேங்கிய மழைநீரை அகற்றி அடைப்பை சீரமைக்கும் பணி இரவிலும் தொடர்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.